பீஸா பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஸா யாருக்கோசரம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பீட்சா பண்ண போறோம். ஓகே, பீஸா பேஸ் வந்துட்டு என்னன்னா, நான் இன்னைக்கு பிரெட் வச்சு தான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ ஹெல்தியான வீட் பிரெட் வச்சு தான் பீஸா பேஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன்ல லைட்டா 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு லைட்டா நான் ஹீட் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஓவர் ஹீட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு வாட்டி திருப்பி போட்டாலே லைட் ஹீட் ஆயிடும். சோ பீஸாவோட பேஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். வேக வைக்கிறதுக்கோசரம் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அவளுக்கு வந்துட்டு பொடி உப்பு சேர்த்திருக்கேன், சால்ட் தான் சேர்த்திருக்கேன். சால்ட்டை வந்துட்டு ஹீட் பண்ண விடலாம். பீஸாக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, கொஞ்சமா வந்துட்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன், டொமேட்டோ எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன், ஆரிகனோ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மயோனஸ், அப்புறமா பாஸ்தா பீஸா சாஸ் இல்ல பாஸ்தா சாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்கும். இது ஆல்ரெடி கிரேட் பண்ணி தான் கிடைக்கும். சோ ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு பிரெட்டுமே ரெடியா இருக்கு. இப்ப வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணிடலாம். சோ கிட்ஸுக்கு வந்துட்டு ஃபேவரட்டான பீஸாவை வீட்லயே நம்ம இந்த மாதிரி பிரெட்ல செஞ்சு கொடுக்கலாம். மயோனஸ் வேணானா இது வந்துட்டு நான் வெஜ் மயோனஸ் தான் எடுத்திருக்கேன். சோ வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் டொமேட்டோ கெட்சப் வச்சு கூட செய்யலாம். இப்போ பீட்சா சாஸ் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பீட்சா சாஸ் இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மயோனஸ் சும்மா லைட்டா நான் வந்துட்டு அந்த ஃபிளேவர் கோசரம் தான் மயோனஸ் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி மயோனஸ்மே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்துட்டு ஸ்லைஸ் சீஸ் இது. சோ இதை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் மொசரல்லா சீஸ் இந்த மாதிரி திருவண்ண சீஸ் இருந்தா போதும். பட் என்கிட்ட இருக்குது இன்னுமே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம டாமினோஸ் பீஸா மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரணும்ன்றதுக்கோசரம் இந்த எக்ஸ்ட்ரா சீஸ் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஜூசியா மெல்ட் ஆகி வரும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா. சோ அதனால மட்டும்தான் இதை இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் கொடுக்க மேல வந்துட்டு ஆரிகனோ முழுக்க இது எல்லாமே இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லனாலும் இந்த மாதிரி சிம்பிளா நம்ம செய்யலாம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் மொசரல்லா சீஸ். சோ இத வந்துட்டு தாராளமா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சீஸ் மெல்ட் ஆகி கீழே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆகி அந்த சாஸ் கூட சேர்ந்து சாப்பிடும் போது செமையா இருக்க போகுது. இன்னைக்கு நானு என்னோட வீட்டுல இருக்கிற கிட்டு கோஸ்டர் தான் இது ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கேன். சார் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு, ரிவ்யூ கேட்க போறோம். தாராளமா எவ்வளவு நல்லா நமக்கு சீஸ் வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். பீட்சானாலே சீஸ் தான். அவ்வளவுதான் நம்மளோட பீட்சாவோட பேஸ். பீட்சாக்கு எல்லாமே டெக்கோர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோ சால்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இப்ப எல்லார் வீட்லயுமே அவைலபிள் இருக்கு இல்லைங்களா. சோ சால்ட் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். சோ இது வந்துட்டு எங்க வீட்டுல சாதம் வெடிக்கிற தட்டு தான். சோ இந்த மாதிரி தட்டு எல்லார் வீட்லயுமே அவைலபிள் இருக்கு. அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு எவாபரேட் ஆயிட்டு இந்த இதுல ஹோல்ஸ்ல நம்மளுக்கு வந்து செட் ஆயிடும். நான் இதுக்கோசரம் புதுசா எல்லாம் எதுவுமே வாங்கல. இப்ப வந்துட்டு ரெடி பண்ண ஸ்லைசஸ இதுக்கு மேல வைக்க போறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் நானுமே வீடியோல தான் பார்த்தேன். என்கிட்ட வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு பவுல் இல்ல. சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கே வந்துட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி ஒரு 2 ஐஸ் கியூப்ஸ் எடுத்து இதுல போட்டு வச்சிருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இது எவாபரேட் ஆகி வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு இதாகும் இல்லைங்களா. சோ அது எவாபரேட் ஆகி வாட்டர் வந்துட்டு இந்த பீட்சால ஃபாலோ ஆகக்கூடாது. சோ இந்த லிக்விட் இந்த ஐஸே வந்துட்டு கரைஞ்சிடும். சோ அதுக்கோசரம் தான் இது. இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விட்டு நெக்ஸ்ட் நம்ம பீட்சா எப்படி ரெடியா இருக்குன்னு பாக்கலாமா. சோ வாங்க நம்ம பீட்சா ரெடியா இருக்கான்னு பாத்துடலாம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளவு அழகா பீட்சா ரெடியா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நான் போட்ட ஐஸ் கியூப்ஸ் பாத்தீங்களா எல்லாமே கரைஞ்சி வாட்டரா லிக்விடா இருக்கு. சூப்பரா பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ நான் போட்ட சால்ட் பாருங்க, அது ஒண்ணுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். திருப்பி அந்த சால்ட்டை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஏதாவது செஞ்சா கூட அதே சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சால்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சோ இன்னைக்கு எங்க வீட்டு குட்டி பையனுக்கோசரம் நான் செஞ்ச பீட்சா எப்படி இருக்குதுன்னு டேஸ்டிங் கொடுத்துட்டு கேட்கலாமா? வாங்க போகலாம். அப்போ நீ கேட்ட பீட்சா எப்படி இருக்கு? பீட்சா எப்படி இருக்கு? அப்போ நல்லா இருக்கா? அம்மா டாட்டு You're welcome. எங்க வீட்டு கிட்டுக்கு வந்துட்டு நான் செஞ்ச பீட்சா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்டு கிட்டுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுங்க, கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே நல்லா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா, கீழ இருக்கிற பேஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கு, மேல பாத்தீங்கன்னா செம சீஸியா, எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு எப்பவுமே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நீங்க நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு புது சப்ஸ்கிரைப்னா டோன்ட் ஃபெயில் டு சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். நீங்க பண்றது எல்லாமே நிஷித்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். டோன்ட் ஃபர்கெட் தட். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.